இரவு நேரம் மெதுவா மூடு பனி இறங்கி அந்த மலை உச்சியில இருக்கிற மடாலயத்தையே மூடுது பாருங்க. சுத்தி ஒரே நிசப்தம். அங்கங்க சில அகழ்விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அதோட ஒளி மெல்லிசா பரவுது. துறவிகள் எல்லாரும் கூடி ரொம்ப அமைதியா ஏதோ ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. ம் அவங்களுக்கு முன்னால மிர்தாத் கண்ணை மூடி இருந்தாலும் அவரை சுத்தி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இன்னைக்கு நாம மிர்தாத் புத்தகத்தோட ஒரு முக்கியமான அத்தியாயத்துக்குள்ள போக போறோம். ஆமா. 2ஆம் அத்தியாயம் படைப்புச் சொல். ஆமா, இது நான் அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமா தெரியற, ஆனா இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கவோ அழிக்கவோ கூடிய ஒரு சொல்ல பத்தின ஆழமான பார்வை. மிர்தாத்தோட ஞானம் ஒரு கவிதை மாதிரி, தத்துவம் மாதிரி நம்ம ஆன்மாவை நோக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது வெறும் தகவலா இல்லாம உங்களுக்கும் ஒரு ஒரு அனுபவமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா. அந்த அமைதியில மிர்தாத் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. அங்க கூடியிருக்கிற துறவிகளை பார்க்கறாரு. அவர் குரல் ரொம்ப அமைதியா இருந்தாலும் அதுல ஒரு ஒரு தெய்வீகமான அதிகாரம் இருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க நான் அப்படின்னு சொல்லும்போது உங்க முழு மனசோட உங்க முழு உயிரோட சொல்லுங்க அப்படின்னு. முழு மனசோடவா? ஆமா. ஒவ்வொரு தடவையும் அந்த சொல்றதுக்கு முன்னாடி உங்க இதயத்துல இப்படி வேண்டிக்கோங்க. ஓ இறைவா, இந்த நானோட துன்பங்கள்ல இருந்து எனக்கு அடைக்கலம் கொடு. அதே நேரம் இந்த நானோட பரவசத்தை, அதோட எல்லையில்லாத ஆனந்தத்தை உணர எனக்கு வழிகாட்டு. இந்த வேண்டுதனோட அந்த சொல்லுங்க அப்படின்னு. எவ்வளவு எளிமையா இருக்கு, ஆனா எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. நான் நாம தினமும் எத்தனையோ தடவை சொல்றோமே, அதுக்குள்ள இவ்ளோ சக்தியா? துன்பமும் அதுதான், பரவசமும் அதுதான்னா? ஆமா. அதோட ரகசியத்தை தான் மிர்தாத் விளக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தொடர்றாரு, அந்த சொல் ரொம்ப சின்னது தான், ஆனா மத்த எல்லா சொற்களோட ஆன்மாவும் அதுக்குள்ள தான் பூட்டி கிடக்கு. ஓஹோ! அந்த பூட்டை திறக்க கத்துக்கோங்க. அப்போ உங்க வாய் நறுமணம் வீசும், உங்க நாய் இனிக்கும். நீங்க பேசுற ஒவ்வொரு சொல்லும் வாழ்வோட உயிர் மூச்சா, அதோட அடங்காத மகிழ்ச்சியா வெளிப்படும். ஆனா ஆனா அந்த பூட்டு திறக்கப்படாம கிடந்துச்சுன்னா உங்க வாய் துர்நாற்றம் வீசும், நாக் கசக்கும். நீங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லும் மரணத்தோட சீலா வலியா வடியும். அப்போ நான்கிறது நம்ம இருப்போட திறவுகோல் மாதிரி. சரியா பயன்படுத்தினா வாழ்வு, தப்பா பயன்படுத்தினா மரணத்துக்கு சமமான துயரம்னு சொல்றாரா? இது நாம எப்படி பேசுறோங்கிறத பத்தி மட்டும் இல்ல, நாம எப்படி இருக்கிறோங்கிறத பத்தி போல இருக்கு. கரெக்ட். மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வெறும் பேச்சு இல்ல, இது வாழ்க்கையோட அடிப்படை இயங்கியல். மிர்தாத் துறவிகள் நோக்கி ஒரு சின்ன வருத்தத்தோட பேசுறாரு. துறவிகளே, நல்லா கேளுங்க. நான்கிறது தான் உண்மையான படைப்புச் சொல். படைப்புச் சொல்லா? ஆஹா, ஆமா. வாழ்த்தோட மந்திர சக்திய, அதோட மகத்துவத்தை பற்றிக்கோங்க, மகான்களோட ஆற்றலை பெத்துக்கோங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றோம்? பாடுறப்ப முனகுறீங்க, அமைதி இருக்க வேண்டிய இடத்துல போர தூண்டுறீங்க, குறுகிய இருண்ட குறிக்கோளுக்குள்ள உங்களை நீங்களே சிறை வச்சுக்கிறீங்க, பெரிய ஒளிய கண்டா பயந்து ஓடுறீங்க. இது இது மனித இயல்போட ஒரு கடுமையான விமர்சனம் மாதிரி இருக்கு. நம்ம கிட்டயே இருக்கிற இந்த பெரிய படைப்பு சக்திய உணராம, அதுக்கு எதிரா அதை அழிக்கிற மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் செயல்படுறோமா? நம்ம நான்கிற சக்தி நமக்கே எதிரா திரும்புதா? மிர்தாத்தோட பார்வையில அப்படிதான் தெரியுது. அவர் இன்னும் விளக்குறாரு, உங்களோட நான், அது உங்க இருப்போட ஆதி உள்ளுணர்வு. அதுக்கு மொழி கிடையாது, அது மௌனமானது, அதுக்கு உடம்பில்ல, அது அருவமானது. ஆனா அதுவே உங்களுக்குள்ள குரலாகவும் ஒலிக்குது, உடலாகவும் வடிவம் எடுக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒலிக்க முடியாதத அது ஒலிக்க வைக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற உருவமில்லாதத அது உருவம் கொள்ள வைக்குது, பார்க்க முடியாதத பார்க்க வைக்குது, கேட்க முடியாதத கேட்க வைக்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நாம பொதுவா கண்ண, காது இந்த மாதிரி புலன்களால தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு உறுதியா நம்புறோம். ஆனா மிர்தாத் சொல்றது, இந்த புலன்களுக்கு பின்னாலேயோ இல்ல அதுக்கு ஆதாரமாவோ இருக்கிற அந்த நான்கிற உள்ளுணர்வு தான் உண்மையான அறிபவன், உணர்பவன்னு சொல்றாரா? ஆமா, அத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. உங்க கண்ணும் காதும் உங்கள்ட்ட கட்டுப்பட்டிருக்கு, அது நீங்க இல்ல. இந்த கண்ணால நீங்க பார்த்தாலும், இந்த காதால நீங்க கேட்டாலும், உண்மையில நீங்க எதையும் பார்க்கவும் இல்ல, எதையும் கேட்கவும் இல்ல அப்படிங்கிறாரு மிர்தாத். ஓ அப்படியா? அந்த மௌனமான அருவமான நான் மூலமா தான் உண்மையான அறிதலும் உணர்தலும் நடக்குது. புலன்கள் வெறும் கருவிகள் தான். சரி, இந்த நான்கிறத நாம எப்படி அனுபவிக்கிறோம்? அதோட வெவ்வேறு நிலைகள் என்ன? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்?
உதாரணமா நம்ம பொதுவா நான் நான் அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது சிந்தனை மட்டத்துல இயங்கும் போது என்ன நடக்குது? அத மிர்தா தெளிவா விளக்குறார் பாருங்க. சாதாரணமா மேலோட்டமா நான்னு நீங்க நினைக்கும்போது உங்க தலைக்குள்ள எண்ணங்களோட பெருங்கடல் அலமோதுது. உங்க எண்ணங்கள் உங்கள குத்துனா பிராண்டுனா அமைதிய கெடுத்தா உங்க அகத்துல இருக்கிற அந்த நான் பலவீனமாவும் குழப்பமாவும் இருக்குன்னு அர்த்தம். ம். இதோட ஒரு முக்கியமான குறிப்பையும் சொல்றாரு. அதே சமயம் உன்னை நனவுல வச்சுக்கோங்க. மிர்தாத், அதாவது அந்த தெய்வீக சக்தி அல்லது பேருணர்வு, கொடுக்கவும் செய்வான், கொடுத்ததை எந்த நொடியும் எடுக்கவும் செய்வான். ஆக நம்ம எண்ணங்களோட தரம் நம்ம அகத்துல இருக்கிற நானோட நிலைய அப்படியே காட்டி கொடுக்குது. எண்ணங்கள் அமைதியா இல்லைன்னா நானும் அமைதியா இல்ல. இது சிந்தனை நிலை. சரி, இத தாண்டி நாங்கிறத ஆழமா உணரும்போது என்ன மாற்றம் வரும்? அப்போதான் உண்மையான இணைப்பு உருவாகுது. மிர்தாத் இத ஒரு அழகான ஓமையோடு சொல்றாரு. நானுங்கிறத நீங்க ஆழமா உணரும்போது உங்க இதயத்துல இருக்கிற வத்தாத ஜீவ ஊற்றான கேணியோட ஒரு குழாய் பதிச்ச மாதிரி ஆயிடும். ஓஹோ, கேணியோட குழாய் மாதிரி. ஆமா, அந்த கிணறு உங்க நானோட படைப்பு. அதுவே உணர்கின்றவனாகவும் உணரப்படும் பொருளாகவும் மாறிடுது. அதாவது அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்னாயிடும். ஆனா இங்கே ஒரு எச்சரிக்கை இருக்கு. என்னது? உங்க இதயங்கள்ல முட்புதருங்க மண்டி இருந்தா உங்க நான் அந்த முட்புதருங்க நடுவுல தான் முளைச்சிருக்கும். மறுபடியும் ஒரு நினைவூட்டல். மிர்தாத் வேரூன்றவும் செய்வான், அதே சமயம் தகுதி இல்லாத இடத்துல வேற பிடுங்கி எரியவும் செய்வான், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சும்மா சிந்திக்கிறத விட உணர்றது ஆழமானது. ஆனா அந்த உணர்தல் கூட நம்ம இதயத்தோட தூய்மைய பொறுத்திருக்கு. இதயம் சுத்தமா இல்லனா அந்த உணர்தலும் முழுசா இருக்காது. சரி, இப்ப இந்த நான்கிறத இன்னும் பெரிய அளவுல பிரம்மாண்டத்தையே படைக்கிற சக்தின்னு மிர்தாத் சொல்றாரே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் இந்த அத்தியாயத்தோட ஒரு ஒரு உச்சக்கட்டமான கருத்துனே சொல்லலாம். மிர்தாத் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. சாதாரணமா நீங்க நான்னு சொல்லும்போதே நீங்க வலிமைமிக்க ஒரு சொற்கூட்டத்துக்கு உயிர் கொடுத்துடுறீங்க. உயிர் கொடுத்துடுறோமா? ஆமா. நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளோட அடையாளம் மட்டும் இல்ல, அது பிரம்மாண்டத்தோட ஒரு பகுதி. ஏன், இந்த பிரம்மாண்டமே உங்க நானோட படைப்பு தான். ஒரு நிமிஷம். பிரம்மாண்டமே நம்ம நானோட படைப்பா? இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஒரு தத்துவ ரீதியான கருத்தா தெரியுது. நாம ஒரு சின்ன மனுஷங்க இந்த பெரிய பிரம்மாண்டத்தை நாம எப்படி படைக்க முடியும்? இல்ல. இது அகங்காரமான நான் இல்ல. இது அந்த ஆதி உள்ளுணர்வு, அந்த பிரபஞ்ச உணர்வோட இணைஞ்சிருக்கிற நான். மிர்தாத் இதை இன்னும் ஆழமா விளக்குறாரு. இந்த நான் ஒரே சமயத்துல படைப்பவனாகவும் இருக்கு, படைக்கப்படும் பொருளாகவும் இருக்கு. ரெண்டுமாவே இருக்கா? ஆமா. உங்க பிரபஞ்சத்துல, உங்க வாழ்க்கையில தீய சக்திகள், துட்ட தேவதைகள் இருக்காங்கன்னா அவங்கள அங்க கொண்டு வந்து சேர்த்ததும் உங்க நான் தான். மறுபடியும் ஒரு எச்சரிக்கையோட, மிர்தாத் படைப்பவனாகவும் இருக்கிறான், படைப்பை தடுக்கவும் செய்வாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெரிய பொறுப்பு நம்ம மேல சுமத்துதே. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது, அமைதி குழப்பம் எல்லாத்துக்கும் நாமே தான் காரணமா? நம்ம அகத்துல இருக்கிற நான் தான் நம்ம வெளி உலகத்தை, நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதா? பார்த்தா ஆமா. அவர் சொல்றாரு, படைப்பாளி எப்படி இருக்கானோ அப்படிதான் அவனோட படைப்பும் இருக்கும். எவனாவது தன்னை அதிகமாவோ குறைவாவோ படைச்சுக்க முடியுமா? முடியாது. இறைவன் மட்டும்தான் நிறையும் குறையும் இல்லாம படைப்பாளிய படைக்க செய்யறான். சரி. அப்புறம் நான்கிறத ஒரு நீரூற்றுக்கு ஒப்பிடுறாரு. நீரூற்று எப்படிப்பட்டதோ அப்படிதான் அதிலிருந்து பொங்கி வர்ற நீரும் இருக்கும். அது மாதிரியே எல்லாமும் அதிலிருந்து தோன்றி அதிலேயே மறுபடியும் ஒடுங்கும். அதை ஒரு மந்திரக்கோளுக்கும் ஒப்பிடுறாரு. மந்திரக்கோளுக்கா? ஆமா, மந்திரவாதி எப்படிப்பட்டவனோ அப்படியே அவனோட மந்திரக்கோளோட படைப்புகளும் இருக்கும். அக்கா, நம்ம அகத்தோட தன்மை தான் நம்ம உலகத்தை தீர்மானிக்குது. அப்படியானா அந்த நானோட வெவ்வேறு நிலைகள் இல்லனா தன்மைகள் எப்படிப்பட்ட உலகங்களை உருவாக்கும்? இத பத்தி மிர்தாத் விளக்குறாரா? மிக தெளிவா விளக்குறார். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. உங்க உள்ளுணர்வின் நிலை எப்படியோ அப்படியே உங்க நான் எப்படிப்பட்டதோ உங்க உலகமும் அப்படிப்பட்டது. சொல்லுங்க. உங்க நான் தெளிவாவும் உறுதியாவும் இருந்தா உங்க உலகமும் தெளிவாவும் உறுதியாவும் இருக்கும். உங்க சொற்கள்ல குழப்பம் இருக்காது, செயல்கள்ல வேதனை இருக்காது. சரி. உங்க நான் தெளிவில்லாம உறுதி இல்லாம குழப்பமா இருந்தா உங்க உலகமும் அப்படிதான் இருக்கும். சொற்கள் சிக்கலாகும், செயல்கள் வேதனையை கொடுக்கும். ஓஹோ. உங்க நான் நிலையானதா அசையாததா இருந்தா உங்க உலகமும் நிலையானதா இருக்கும். நீங்க காலத்தையும் இடத்தையும் ஜெயிச்சவங்க ஆவீங்க. ஆனா நிலையற்றதா இருந்தா? உங்க நான் நிலையற்றதா அளவாயிரதா இருந்தா உங்க உலகமும் நிலையற்றதா சூரியன்ல இருந்து வர்ற புகை மாதிரி அர்த்தம் இல்லாம இருக்கும். ஒன்றுபட்ட நான். உங்க நான் ஒன்றுபட்டதா முழுமையா இருந்தா
உங்க உலகமும் ஒன்னா அமைதியா இருக்கும். நீங்க எல்லை இல்லாத சமாதானத்துல வாழ்வீங்க. ஆனா ஆனா உங்க நான் பலவா பிளவுபட்டு கிடந்துச்சுன்னா உங்க உலகமும் பலவா பிளவுபட்டு உங்களுக்குள்ளேயும் உலகத்தோடையும் முடிவே இல்லாத போர் நடந்துகிட்டே இருக்கும். இது இது ரொம்ப சக்தி வாய்ந்த விளக்கம். நம்ம அகம்தான் நம்ம புற உலகத்தோட கண்டாடி. நம்ம நான் தான் நம்ம வாழ்க்கையோட அச்சாணின்னு சொல்றீங்க. அது சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். ஆமா, நான் உங்க வாழ்வின் மையம் அப்படிங்கிறாரு மிர்தாத். அது வெளிப்படுத்துற பொருள்களோட ஒட்டுமொட்டம் தான் உங்க உலகம். அந்த பொருள்கள் எல்லாம் மறுபடியும் அதுல தான் ஒன்னு குவிஞ்சு ஒடுங்கும். அந்த மையம் திடமா இருந்தா உங்க உலகமும் திடமா இருக்கும். உங்களை அசைச்சு பார்க்குற எந்த மேலான சக்தியும் கீழான சக்தியும் இருக்காது. ஆனா மையம் ஆடிட்டான். ஆனா அந்த மையம் நிலை தாறுமாறுச்சுன்னா நீங்க சீற்றம் கொண்ட சுழல் காத்துல அகப்பட்ட ஒரு ஆதரவில்லாத இலைய போல அள்ளல் படுவீங்க. ஆனா நாம நடைமுறையில பாக்குற உலகம் பெரும்பாலும் நிலையற்றதாவும் முரண்பாடுகள் நிறைஞ்சதாவும் துன்பம் சூழ்ந்ததாவும் தானே இருக்கு. மிர்தாத் இந்த யதார்த்த உலகத்தை எப்படி விவரிக்கிறாரு? அதுக்கு காரணம் சொல்றாரா? ஆமா, இந்த உலகத்தோட துயர நிலைய ரொம்ப கவித்துவமா ஆனா அதோட வலிய உணர்த்துற மாதிரி விவரிக்கிறாரு. தாலாட்டு தொட்டில்களா அடுத்த கணமே மயான சமாதிகளா மாத்துறது உங்க உலகம். அதே சமாதிகள் மறுபடியும் தொட்டில்களா மாறிடும். அடக்கடவுளே. இரவுகளை பகல்கள் முழுங்கிடும். ஆனா செரிக்க முடியாம பகல்களை இரவுகள் வாந்தி எடுக்கும். சமாதானம் போர் பிரகடனம் செய்யும். போர் சமாதானத்துக்காக மன்றாடும். கண்ணீர்ல புன்னகை மிதக்கும். அதே புன்னகையில கண்ணீர் பத்தி எரியும். கேக்கும் போதே நெஞ்சு வலிக்குது. ஏன் இந்த நிலை? ஏன் இந்த முடிவே இல்லாத போராட்டம்? இந்த துன்பச் சுழல்? மிர்தாத் தொடர்றாரு, இது இடைவிடாத பிரசவ வேதனைய கொண்ட உங்க உலகம். மரணம்தான் அதோட மருத்துவச்சியா இருக்கு. ஓயாம ஆடுற சல்லடைகளும் தொட்டில்களும் கொண்ட உலகம் உங்களுடையது. நகர்த்தியபடியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த நிலைக்கு காரணம் என்னன்னா அவர் அடுத்ததா சொல்றார். என்ன காரணம் சொல்றாரு? உங்க உலகம் இப்படி உங்களுக்கு எதிராகவே பிளவுபட்டு நிக்கிறதுக்கு காரணம் உங்களோட நான் பிளவுபட்டு கிடக்குது அப்படிங்கிறாரு மிர்தாத். நம்ம நான் பிளவுபட்டிருக்கிறதால. ஆமா, தடுப்புகளும் வேலிகளும் நிறைஞ்சது உங்க உலகம். உங்களோட நான் அந்த தடுப்பு வேலிகளோட ஒரு பகுதி தான். சில சமயம் உள்வேலி உடைஞ்சாலும் வெளிவேலி அப்படியே இருக்கும். அவ பிரிக்க முடியாதவ, ஒரே வயித்துல பிறந்தவ. ஆனா நீங்க நம்ம அகத்துல இருக்கிற இந்த பிளவு தான் புற உலகத்திலையும் இத்தனை பிரிவுகளையும் துன்பங்களையும் முரண்பாடுகளையும் உருவாக்குதா? அதுதான் மிர்தாத்தோட உறுதியான வாதம். அவ ரெண்டும் ஒன்னு சேரும்போது சந்தோஷப்படாம பிரிக்க முடியாத அந்த ஒன்ன வலுக்கட்டாயமா பிரிக்க வீண் முயற்சி செஞ்சு உங்க சக்தியை வீணடிக்கிறீங்க. ஐயோ! பிளவுபட்டு கிடக்கிற அந்த நாண அதோட இயல்புல ஒன்னு சேர்க்க பார்க்காம அதை மேலும் வெட்டி பிளந்து உள்ள நுழைய பாக்குறீங்க. இதோட விளைவுதான் மனுஷங்களோட சொற்கள் நஞ்சு கலந்து வருது. அதனால அவங்களோட பகல்கள் கவலையை குடிச்சிட்டு தள்ளாடுது. அதனால அவங்களோட இரவுகள் வேதனையால சித்திரவதை செய்யப்படுது. இது இது ரொம்ப வேதனையான நிலை. இந்த பிளவிலிருந்து மீள வழி இல்லையா? இந்த நஞ்சு அகற்ற முடியாதா? நானே ஒன்னு சேர்க்கிற வழி என்ன? மிர்தாத் நம்பிக்கைய தராரு. அவர் குரல்ல இப்போ ஒரு ஒரு கருணை தெரியுது. ஓ என் அன்பு துறவிகளே, கவலைப்படாதீங்க. மிர்தாத் உங்கள் பிளவுண்ட நானை ஒன்று சேர்ப்பான். அந்த புரிதலோட இனிமையை நீங்க உணர்ந்துக்கிறதுக்காக மிர்தாத் உங்க நான்ல படிஞ்சிருக்கிற நஞ்ச அகற்றிடுவான். நீங்க சரியான சமநிலையை அறிஞ்சுக்கிறதுக்காக மிர்தாத் உங்க நானை எப்படி எடை போடுறது, எப்படி சீர்தூக்குறதுங்கிறத கத்துக் கொடுப்பான். அதுக்கப்புறம் நீங்க இந்த பிரபஞ்சத்தோடையும் இதுல இருக்கிற எல்லா மக்களோடையும் முழுமையான நிம்மதியோட வாழலாம். ஆஹா! மிர்தாத்தோட இந்த வார்த்தைகள் அந்த துறவிகள் கிட்ட என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்? அந்த அமைதியான சூழல்ல அடுத்து என்ன நடந்துச்சு? நரோண்டாங்கிற புரவி அந்த அனுபவத்தை விவரிக்கிறாரு. மறுபடியும் எங்க ஆசான் பேச்சை நிறுத்தினாரு. அவர் பார்வை எங்களை ஊடுருவிச்சு. சொல்ல முடியாத ஒரு ஆழ்ந்த அமைதி அந்த மண்டபம் முழுசும் கவிழ்ந்துடுச்சு. அது வெறும் சத்தம் இல்லாத நிலையில்ல. எப்படிப்பட்ட அமைதி அது? அது ஒரு கனமான சிந்தனை நிறைஞ்ச உணர்ச்சி பூர்வமான அமைதி. ஒவ்வொரு துறவியோட முகத்திலையும் ஒரு தேடல், ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கத்தோட சாயல் தெரிஞ்சது. அவங்க இதயத்துக்குள்ள ஒரு மெல்லிய நடுக்கம் பரவன மாதிரி உணர்ந்தாங்க. அந்த நிசப்தம் அவங்க ஆன்மாவை தொட்டுச்சு. அப்படி ஒரு கனத்த அமைதிக்கு பிறகு யாராவது பேசினாங்களா? இல்ல அப்படியே நீடிச்சுதா? அந்த அமைதிய மிக்காயன்னு இன்னொரு துறவியோட குரல் உடைச்சது. அவர் குரல்ல ஒரு ஆழமான ஏக்கமும் வழிகாட்டுதலுக்கான தாகமும் நிறைஞ்சிருந்தது. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவரா மிர்தாத்தை பார்த்து, மிர்தாத், எங்க ஆசானே, உம்மோட சொற்கள் மறுபடியும் எங்களுக்கு ஆசை காட்டுது.
ஆனா அதே சமயம் அது எங்களை மோசமாவும் பாதிக்குது. பாதிக்கிறதா? எப்படி? அவர் சொல்றாரு, அது பல புது கதவுகளை திறந்து விட்டுடுச்சுங்கிறது உண்மைதான். ஆனா நாங்க இன்னும் வாசப்படியில தான் திகைச்சு நின்னுகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மேல வழி காட்டுங்க, எங்களை உள்ள அழைச்சிட்டு போங்க, அந்த பூர்ண உண்மை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு மன்றாடினாரு. த்துக்கும் தேடலுக்கும் மிர்தாத்தோட பதில் என்னவா இருந்துச்சு? மிர்தாத் உடனே பதில் சொல்லல. மிக்காயினோட குரல் மெதுவா அடங்குனதும் மறுபடியும் அந்த மண்டபத்துல ஒரு கனத்த மௌனம் நிலவுச்சு. ஆனா இந்த மௌனம் முதல்ல இருந்த அமைதி மாதிரி இல்ல. வேற மாதிரி இருந்துச்சா? ஆமா, இது ஒரு எதிர்பார்ப்பு நிறைஞ்ச மௌனம். ஒரு பதில் வராத மௌனம் இல்ல. அதுக்கு பதிலா அடுத்த கட்ட புரிதலுக்கான ஒரு புது விழிப்புக்கான தயாரிப்பு மாதிரி அந்த மௌனம் அங்க நிலைச்சு நின்னுச்சு. அது ஒரு முடிவே இல்ல, ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கத்துக்கான அறிகுறி. மிர்தாத்தோட இந்த 2வது அத்தியாயத்தோட போதனைகள் உண்மையிலே ரொம்ப ஆழமானவ, சவால் நிறைஞ்சவ கூட. நான் அப்படிங்கிற இந்த ஒரு சொல் எவ்வளோ எளிமையா தெரிஞ்சாலும் அது நம்மளோட முழு யதார்த்தத்தையும், நம்ம அக உலகத்தையும் புற உலகத்தையும் எப்படி வடிவமைக்குது, எப்படி ஆளுதுங்கிறத பத்தி ஆழமா சிந்திக்க வைக்குது. ஆமா, இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல, உங்க நாங்கிற உணர்வு ஒரு செயலற்ற விஷயம் இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி. அதுதான் உங்க யதார்த்தத்தை ஒவ்வொரு கணமும் உருவாக்கிட்டு இருக்கு. சரி. 2வதா, அகத்துல ஏற்படுற பிளவு, அதாவது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்களுக்கு இடையில் இருக்கிற முரண்பாடு நேரடியா புற உலகத்துல துன்பமாவும் போராட்டமாவும் பிரதிபலிக்குது. உண்மைதான். 3வதா, உண்மையான அமைதியும் தெளிவும் விடுதலையும் இந்த பிளவுபட்ட நானை ஒண்ணுபடுத்துறதுலயும் அதை சமநிலைப்படுத்துறதுலயும் தான் இருக்கு. இது உங்களோட சுய கண்டுபிடிப்பு பயணத்துக்கான ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். மிர்தாத் சொல்ற மாதிரி அந்த நான் தெளிவு பெறும்போது உலகமும் தெளிவாகுது. நான் ஒன்றுபடும்போது நமக்கும் உலகுக்குள் இடையில சமாதானம் பிறக்கும். நான் நிலையாகும்போது காலத்தோட மாற்றங்களையும் வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களையும் கடந்து நிக்க முடியுது. இது வெறும் தத்துவ பேச்சு இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டுதல் போல இருக்கு. நிச்சயமா, இது ஒரு தொடர்ச்சியான உள்நோக்கிய பயணம். நம்மளோட நான அறியறது, அதோட குறைபாடுகளை சரி செய்யறது, அதோட அளப்பரிய படைப்பாற்றலை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது, இதுதான் மிர்தாத் சுட்டிக்காட்டுற பாதை. அந்த கடைசி மௌனத்துக்கு அப்புறம் மிர்தாத் என்ன சொன்னாருங்கிறத அடுத்த கட்டம். ஆனா இந்த அத்தியாயம் நான்கிற மனித இருப்போட மையத்தை ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. ஆமா, இந்த அத்தியாயத்தோட சிந்தனைகளை நீங்களும் உங்களோட எடுத்துட்டு போங்க. ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. நீங்க நானுன்னு சொல்லும்போது அதை எப்படி உணர்றீங்க? உங்க வாழ்க்கையில, உங்க சிந்தனைகள்ல, உங்க உணர்வுகள்ல அந்த நான் எப்படி வெளிப்படுது? அது உங்களை கட்டுப்படுத்துற ஒரு சிறையா இருக்கா, இல்ல உங்களுக்கு எல்லை இல்லாத சுதந்திரத்தை கொடுக்கற ஒரு சக்தியா இருக்கா? இந்த பிளவுபட்ட நான ஒன்னு சேர்த்து அதோட உண்மையான ஆற்றலை உணர்ற வழிய தேடுறது ஒருவேளை உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான பயணமா இருக்கலாம். மிர்தாத்தோட போதனைகளை தொடர்ந்து ஆராயறது அந்த பயணத்துக்கு வெளிச்சம் கொடுக்கலாம்.